சார் வணக்கம். வணக்கம். விஜய் ஆட்சி அமைக்க போறாரு அப்படிங்கிறது தான் வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஆனா அவருக்கு மெஜாரிட்டி இன்னும் அவருக்கு கிடைக்கல. 100+ இருக்காரு. 118 டச் பண்ணல மேஜிக் நம்பரை. சரி, கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி தெரியுது. எந்த கட்சியோட அவர் இணைந்து செயல்பட போறாரு? டிவிகேவை யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக சப்போர்ட் பண்ணுமா? அதாவது அதிமுக சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அதிமுகக்கு இல்ல. ஓகே. இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து இப்போ டைம் 11:15. ஓகே. இந்த பொசிஷன்ல 102 டிவிகே, 72 ஏடிஎம்கே இப்படி இருக்கு. இந்த பொசிஷன் இன்னைக்கு மாலை 3 மணிக்கு எப்படின்னா மாறலாம். ஓகே. அப்போ ஓட் டிஃபரன்ஸும் 2000, 3000, சில இடங்களில் 200 இப்படிலாம் இருக்கு. ஸோ நம்ம அந்த பொசிஷன் வந்து 3 மணிக்கு தான் என்னங்கிறது சொல்ல முடியும். இப்போ டிவிகேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிற இடங்கள் ஷிஃப்ட் ஆகி ஏடிஎம்கேக்கு போகலாம். ஓகே. பட் ஆஸ் அ ஹோல் இந்த ட்ரெண்ட் அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா டிவிகேக்கு வேற யாராவது சப்போர்ட் பண்ணா ஆட்சி அமைக்கிற மாதிரியான சூழல் இருக்கு. நம்ம அப்படிதான் பேசணும். யாராவதுன்னா அது யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? திமுக கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யாருடைய ஆதரவோடு விஜய் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு? விஜய் யார்கிட்ட கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ காங்கிரஸ், திமுக இருக்கிற காங்கிரஸ் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் சிபிஎம், சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் அவங்களுக்கு அவங்க சீட்டு வென்றால் அந்த சீட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தெரியும், திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு டஃப்ல போய் க்ளோஸ் ஆச்சுன்னு தெரியும். இன்ஃபேக்ட் ராகுலுக்கு திமுகவோட கூட்டணியில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அண்ட் கேசி வேணுகோபால் ட்ரை டு டூ அலைன்ஸ் வித் டிவிகே. அந்த டிவிக்கு அலைன்ஸ் தான் அவங்களுக்கு செட் ஆகும்னு நினச்சாங்க. அது கேரளாலையும் ஹெல்ப் ஆகும்னு நினச்சாங்க. அதுக்காக தான் அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு நெகோஷியேட் பண்ணி 28 சீட்டு வாங்கினாங்க. இந்த இதில் 27 சீட்டு. ஸோ அதை ஒரு பார்கெயினாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு விரும்பத்தகாத அது அந்த மாதிரியான ஒரு கூட்டணி தான். ஒரு விரும்பாத ஒரு கூட்டணியாக தான். இயற்கையான கூட்டணியா இல்லை, இயற்கையான கூட்டணியா இல்லை இந்த முறை. ஸோ காங்கிரஸ் வந்து வெல்லக்கூடிய இடங்கள் டிவிகே சப்போர்ட் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா ராகுலும் அதை விரும்புறாரு. டிவிகே உடைய ஜாயிண்ட்டை அவர் விரும்புறாரு. ஓகே. அதனாலதான் அவர் வந்து ஸ்டாலினோட ஒரே மேடையில எல்லாம் பிரச்சாரம் பண்ணலையா? ஆமா, டெஃபினட்டா. ஏன்னா இங்க வந்துட்டு கன்னியாகுமரியில வந்துட்டு ஏடிஎம்கே பிரைஸ் பண்ணி பேசினாரு ராகுல். அண்ட் டிவிகேக்கு கரூர் இன்சிடென்ட்ல ஃபோன் பண்ணி ராகுல் ஆறுதல் விஜய்க்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சாஃப்ட் கார்னர் டிவிகே மேல. ஓகே. முன்னாடி ஆரம்ப காலத்துல இருந்து ராகுல விஜய் போய் நேரில் மீட் பண்ணது, காங்கிரஸ்ல சேர்றதுக்காக மீட் பண்ணது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கடந்த கால வரலாறு. ஸோ அப்போத்துல இருந்தே விஜய் அண்ட் ராகுல் உடைய அந்த நட்புங்கிறது இருக்கு. இன்ஃபேக்ட் விஜய்க்கு வந்து நீங்க தனி பார்ட்டி ஆரம்பிங்கன்னு சஜஸ்ட் பண்ணதே ராகுல் தாங்கிற ஒரு தகவலும் இருக்கு. ராகுல் காந்தி போய் கட்சியில சேர்றதுக்கு விஜய் காங்கிரஸ்ல சேர முயற்சித்த போது, நீங்களே உங்களுக்கே ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, நீங்க தனியாவே கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு ராகுலே சஜஸ்ட் பண்ணதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ராகுல் காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணி டிவிகேக்கு அந்த சப்போர்ட் வரக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகே. இப்போ ஒருவேளை நீங்க வந்து அவங்க சீட் கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க சொல்ற பாசிபிலிட்டி இருக்கு. விஜய்க்கு தேவைப்படக்கூடிய இடங்கள் காங்கிரஸ் கையிலையோ இல்ல திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு சில கட்சிகள் ஆதரவுலயே பண்ணிட முடியும்னா அது பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை காங்கிரஸுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா அதிமுகவை நம்பி மட்டும்தான் அவர் இருக்க முடியும். அதிமுக சப்போர்ட் பண்ணா ஆட்சி அமையும், இல்லைன்னா யாருமே ஆட்சி அமைக்க முடியாம போகலாம், கவர்னர் ஆட்சி கூட வரலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஏடிஎம்கே தயாரா இருக்குமா? ஏடிஎம்கேவுக்கு வேற வாய்ப்பு இல்லையே, எதிர்கட்சியா தானே இருக்க முடியும். ஆதரவு கொடுக்கறது இல்லை, வெளியில இருந்து சப்போர்ட் பண்றது அப்படியே தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கே டிவிகே அதை இனிஷியேட் பண்ணுவாங்க. அதை பண்ணனா ஏடிஎம்கே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது அரசியல்ல. பட் அதுக்குள்ள பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்கங்கிறது தெரியல. பட் ஏடிஎம்கே அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா டீசெண்டான ஒரு எதிர்கட்சியா இருந்துப்போம் அப்படின்னு. பட் அரசியல்ல நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னா சப்போர்ட் பண்ணலன்னா கவர்னர் ஆட்சிக்கு போய் 6 மாசத்துல ரீஎலெக்ஷன் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதை ஃபேஸ் பண்ணணும்னு எடப்பாடி நினைப்பாரு. நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணி விஜய் ஏன் வளர்த்து விடணும் அப்படின்னு. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேவோட ஃபேக்டே பார்த்தீங்கன்னா விஜய் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணி விஜய் சிஎம் ஆகணுமா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பார் எடப்பாடியார். ஸோ அதனால அவரோட சப்போர்ட் இங்க கொடுக்கறதுங்கிறது அது வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் தான். அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ இதுல டிவிகே எம்எல்ஏஸா ஜெயிக்கக்கூடியவர்கள்லயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிமுகல இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, வேற வேற கட்சிகள்ல இருந்து வந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒருவேளை அந்த டஃப்பான ஒரு காம்படிஷன் வரும்போது யார் ஆட்சி அமைக்க போறான்னு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியை பார்த்தோம். ஏன் ரெண்டாவது இப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் பேசுறாங்க. டிவிகே சைட்ல இருக்கிற விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வந்தவங்க யாரும் போக மாட்டாங்க விஜய் விட்டு. ஆனா
பதவிக்காக வந்தவர்கள்ல சில பேர் வந்து காசுக்காகவோ அல்லது பதவிக்காகவோ வேற யாரையாவது போய் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது நடக்கும்னு பாக்குறீங்களா? வாய்ப்பு இருக்கு. இப்போ டிவிகேல இருக்கிறவங்கள ஏடிஎம்கே சைடுல எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அதாவது டிவிகேக்கு போதுமான பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல டிவிகே திணறும் பொழுது அந்த ஹேண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏடிஎம்கே சைடுல இருக்கு. ஸோ அப்போ நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அங்கிருந்து சில சீட்ஸை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் குதிரை பேரெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு ரீஎலெக்ஷன், மறுபடியும் ஒரு ஃபண்டிங்கு இதை விரும்ப மாட்டாங்க. தேர்தல் செலவு இதை விரும்ப மாட்டாங்க. அதனால இதுல என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்ப்பாங்க. கடந்த காலங்கள்ல இதுக்கான வரலாறு இருக்கு. தேமுதிக வந்து கூட்டணியில வச்சுக்கிட்டு அவங்கள ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து எம்எல்ஏக்களை அதிமுக தூக்கி ஒட்டுமொத்தமா தேமுதிக கூடாரத்தையே காலி பண்ணதெல்லாம் இருக்கு. திமுகவும் எடுத்தாங்க, அதிமுகவும் பெருவாரியா எடுத்தாங்க. மஃபை பாண்டியராஜன்லாம் தேமுதிகல இருந்து வந்தவர் தான். ஸோ அந்த வேலையும் அதிமுக செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் தவிர்த்து பார்க்கும்போது இப்போ திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா? திமுக வந்து தேர்தல் முடிந்த பிறகு வரை பெரும் நம்பிக்கையோட தான் இருந்தாங்க. 180, 200 இடங்களுக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இவ்வளவு தூரம் அவங்க சீட்ஸ் கம்மியா இருக்கே, என்ன நடந்திருக்குன்னு பாக்குறீங்க? நம்ம இம்பாக்ட் இந்தியா மூவ்மெண்ட் மூலமா நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். திமுகக்கு இது ஒரு செட்பேக்கான எலெக்ஷனா தான் இருக்க போகுதுன்னு. இன்ஃபேக்ட் கொளத்தூர் சேப்பாக்கே டஃப் தான் சொல்லி நானே பதிவு போட்டிருந்தேன். ஸோ திமுகவோட கோர் ஓட் பேங்க்லேயே கை வச்சிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஓட்ஸு, போலீஸ் ஓட்ஸு, இந்த ஓட்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ் ஓட்ஸு இது எல்லாமே போயிருக்கு, ஷிஃப்ட் ஆயிருக்கு. கட்சிக்காரங்க, திமுக கட்சிக்காரங்களோட ஓட்டு, கட்சியில் இருக்கிறவங்களே தீவிரமா செயல்படுறவங்கள ஓட்டே மாறி இருக்கு. மைனாரிட்டிஸ் ஓட்டும் போயிருக்கு. ஆமா, முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போயிருக்கு, ஷிஃப்ட் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய சேஞ்ச். அதுக்கு காரணம் திமுகவுடைய கடந்த 5 ஆண்டுகள் நடந்த அந்த ஆட்சியின் மீது இருக்கிற அதிருப்தி தான், கடுமையான அதிருப்தி தான். 1000 ரூபாய் பணம் கொடுத்ததை பெருமையா நினைச்சாங்க, பஸ் இலவசமா கொடுத்ததை நினைச்சாங்க. பட் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஆனா எனக்கு என்ன செலவாகுது? நான் கரண்ட் பில் ஏத்துறீங்க, வீட்டு வரி ஏத்துறீங்க, தண்ணி வரி ஏத்துறீங்க, பால் விலை ஏத்துறீங்க, அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறுது, சிலிண்டர் விலை ஏறுது, பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. 1000 இந்த பக்கம் 1000 வாங்கினா இந்த பக்கம் 10,000 ரூபாய்க்கு செலவுகள் இருக்கு. அப்போ இன்னும் என்னன்னா, நீங்க 1000 ரூபாய் பணம் கொடுக்கறனால போற தொகை இருக்கு இல்லையா, பலாயிரம் கோடிகள் போகுது இல்லையா அரசாங்கத்துல இருந்து, அதுக்காக வசூல் அதிகமா நடக்குது. அதுக்காகவே வீட்டு வரி ஏத்துறது, தண்ணி வரி ஏத்துறது, இந்த மாதிரி. அப்போ பேர்டனை மக்கள் மத்தியிலே திணிச்சாங்க. அப்போ இதை எப்படி பார்த்துக்கிட்டு மீண்டும் இந்த அரசாங்கம் வரும்னு நினைப்பாங்க. ஸோ அதற்கு எதிரான மக்களுடைய மனநிலை தான் இந்த ரிசல்ட். டிஎம்கே இவ்வளோ பின்னடைவை சந்தித்ததற்கான காரணம் இதுதான். இது கவர்மெண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட். நீங்க பாப்புலிஸ்டிக்கா இந்த விஷயங்கள் இலவசமா கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, இதனால நம்ம தொடர்ந்து வந்துருவோம்னு அசுரத்தனமா நம்பினாங்க. ஆனால் 1000 ரூபாய் வாங்கின இடத்துல 1000 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்க. பட் அதனால அதை வாங்கிட்டு நான் சந்தோஷமா இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கிறேன், அதனால இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. அதிமுகவும் பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு. எல்லாரும் பேசிட்டு இருந்தது டிவிகே வந்து ஏடிஎம்கே ஓட்டை தான் பிரிக்கும், அதுல பாதாளத்துக்கு போயிடும் அதிமுகலாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து 80 இடங்களுக்கு மேல வந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு டஃப்பான ஃபைட்டு எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. இது எப்படி நடந்துச்சு, என்ன காரணம்? அதான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் டிஎம்கே ஓட்ஸ் தான் பெருவாரியே டிவிக்கு எடுத்திருக்கு. இப்போ ஈக்குவலா ஏடிஎம்கே டிவிகே எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல ஏடிஎம்கேட ஓட்ஸ் போயிருக்கு, டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல டிஎம்கேவோட ஓட்ஸ் போயிருக்கு. இது 2 தரப்புல இருந்தும் போயிருக்கு. இங்க இருந்தும் போயிருக்கு, இந்த பக்கம் இருந்து போயிருக்கு. போகாத கோர் ஓட்டு இருக்கு இல்லையா, ஸ்ட்ராங்கா இருக்கிற ஓட்டு 20% ஏடிஎம்கே இருக்குன்னா அது அப்படியே இருக்கும் இல்லையா, அதுல கொஞ்சம் மாறுபடும். இந்த கோர் ஓட்டுங்கிறதுல முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட்டு, அதுவும் பெருவாரியா டிஎம்கேல இருந்து போயிருக்கு. அப்புறம் டிஎம்கே அதிருப்தி ஓட்டு, அப்புறம் மாடரேட் ஓட்ஸ், நியூட்ரல் ஓட்ஸ் டிஎம்கே பக்கம் தான் இருந்தது. அவங்க ஜெயிச்சதுனால அந்த பக்கம் இருந்த ஓட்டு இப்போ அதுவும் அப்படியே ஷிஃப்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ பெருவாரியான ஓட்டுகள் இப்போ ஒரு 5 ஓட்டுல ஒரு 3 ஓட்டு டிஎம்கேல இருந்து, ஒரு 2 ஓட்டு ஏடிஎம்கேல இருந்து இப்படி போயிருக்கு. அப்போ அடி வந்து இங்க டிஎம்கேக்கு தான். இதுதான் டெல்லியிலேயே நடந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிச்சு வந்தபோது காங்கிரஸோட ஓட்டுகள் தான் அதிகமா எடுத்தார். அதாவது ஆளுங்கட்சியோட ஓட்டுகள் தான் அதிகமா எடுத்தார். அவங்க தான் ரொம்ப படுதோல்வி அடைஞ்சாங்க, ரொம்ப கீழே போனாங்க. ஸோ அதே நிலைமை தான் இப்போ இங்கே ஏற்பட்டு. இறுதியா ஒரு கேள்வி, இப்ப இந்த கூட்டணி கட்சிகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பெருசா பர்ஃபார்ம் பண்ண மாதிரியே தெரியல. லீடிங்ல இருக்க சீட்ஸ் எல்லாம் கூட டைரக்டா உதயசூரியன் சீட்ஸ் தான் லீடிங்ல இருக்கு. பிசிகேவோ காங்கிரஸோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ, தேமுதிக கூட பிரேமலதா அண்ட் விஜய் பிரபாகர் தவிர மீதி 8 இடங்கள் பின்னடைவா தான் இருக்கு. ஏன் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திச்சாங்க? பிரேமலதா அவர்கள்
ஸ்டாலின் அவர்களை வச்சுக்கிட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியும். இப்போ இங்கே இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், இதை தவிர தமிழ்நாட்டில் வேற என்ன பிரச்சனை இருக்கு? வேற எதுவுமே கிடையாது, மற்றபடி அண்ணன் கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு. ஒரு நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்களோட பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. லா அண்ட் ஆர்டர் அதுதான் ப்ரியாரிட்டி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அரசாங்கத்தை பாராட்டுறவங்க இதை தான் சொல்லுவாங்க. சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குங்க, ரவுடிஸ் இருக்காதுங்க, இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரிலாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட டாப் ப்ரியாரிட்டியில் அவங்களுக்கு ரேங்கிங் பண்ணால் அந்த விஷயத்துக்கு தான் ரேங்கிங் கொடுப்பாங்க. அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப மக்கள் முக்கியமாக எதிர்பார்க்கறது. மற்றது அவன் சம்பாரிச்சு அவன் சாப்பிட்டுப்பான், ஆனால் அவனோட சேஃப்டி, ஸ்டேட் அமைதி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது இல்லையே. அதை கூட்டணியில் இருக்கிற கட்சியில் இருக்கிற பிரேமலதா அவர்களே பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க சீட் எப்படி ஜெயிப்பாங்க? அண்ட் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை பரவலாக இருக்கும் பொழுது அந்த ஆளுங்கட்சியோடு இருக்கிற விசிகாவுக்கோ இல்லை தேமுதிகவிற்கோ ஓட்டுகள் விழுவது ரொம்ப கடினம். அப்புறம் அங்கே இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளை அவங்க எப்படி நடத்துனாங்கன்னு தெரியும். தேமுதிகவுக்கு சீட்டு வழங்குறதுல நீண்ட இழுபறி இருந்தது. அவங்க 10 டபுள் டிஜிட் சீட்டு கேட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு டைட் பண்ணி 8 சீட்டு கொடுத்தாங்க. அப்போ விசிகாவில் இருக்கிறவங்களும் ஒர்க் பண்ணலை, விசிகா தொண்டர்களும் ஒர்க் பண்ணல. அது திருமாவளவனே சமீபத்தில் அவருடைய உரையாடலில் சொல்லியிருக்கிறாரு, நம்ம விசிகா தொண்டர்கள் சில இடங்களில் பணியாற்றலான்னு. இப்படியான ஒரு சூழல்ல தான் திமுக வந்திருக்கு. ஸோ திமுகவுக்கு இருக்கிற ஸ்ட்ராங்கான கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவுக்கு செட்பேக்கை தான் கொடுத்துருக்கு. காங்கிரஸ் ஆரம்பத்திலேருந்தே நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அவங்ககிட்ட ஒத்துழைக்காம அப்படியே ஒரு மாதிரி டெல்லி வந்து டிஎம்கேவோட ஒட்டாம அப்படியே போயிட்டு இருந்தது. ராகுல் ஒரே மேடையில் பிரச்சாரமும் செய்தார். இது ஒரு பக்கம் போயிடுச்சு. பிரேமலதா அவர்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. அது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் விசிகாவை இழுபறியிலேயே வச்சிருந்தாங்க, அதனால அந்த தொண்டர்கள் அதிருப்திக்கு போயிட்டாங்க. இப்படி திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிகளுமே சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அண்ட் சிபிஐ சிபிஎம்ஏ அவங்களுக்கு போதுமான சீட்டு கொடுக்கலன்னு கடைசி வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு இவங்க பெருவாரியான சீட்டுகளை கொடுத்துருக்கலாம். அதிமுக அதை செய்யும். அதாவது நம்ம இந்த எலெக்ஷனில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படிங்கும் பொழுது சீட்டுகளை கொடுப்பாங்க, அதிகமான இடங்களை கொடுப்பாங்க. கொடுத்து அதே அவங்கள ஹாப்பியாக வச்சுப்பாங்க. ஸோ கூட்டணி கட்சிகளை ஒரு ஹாப்பி மூடில் வைக்கிறது, அந்த தொண்டர்களை ஹாப்பி மூடில் வைக்கிறது அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பெருவாரியான ஒரு வலிமை சேர்த்துருக்கும். அது இந்த முறை இல்லாமல் போயிடுச்சு. அது ஒரு பெரிய செட்பேக். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இமீடியட்டாக வந்து இந்த எலெக்ஷனில் வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லட்டும். உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுடைய பேசியமைக்கு மிக்க நன்றி.